திரும்ப 2 பேரும் சேரவே கூடாது. சரி, வாங்க போலாம். போலாம். ஏங்க அங்க பாருங்க. ஏங்க அந்த ரகுராமன் ஜானகி ஒன்னும் சேர மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க சந்தோஷமா கோயில்ல போயிட்டு இருக்காங்க. இவ எப்படிமா வெளியே வந்தா? ஜாமீன் வாங்கி இருப்பாங்க போல இருக்கு. ரகுராமன்ல கூட்டு போறாரு. அப்போ இந்த ஆள் தான் ஜாமீன் கொடுத்து கூட்டு வந்திருப்பான். அண்ணி, கோர்ட்ல என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஜாமீன் வாங்க முடிஞ்சிருக்காது. ஜானகியனைய ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த கதிருக்காக என்னெல்லாம் பண்ணாங்க, இப்ப அதுக்கு அனுபவிக்க போறாங்க. அனுபவிக்கட்டும். வாங்க வாங்க. சொல்லாம கொல்லாம போனீங்கல்ல, யாரும் பணம் கொடுத்திருக்க மாட்டாங்களே. எப்படி கொடுப்பாங்க? அண்ணனுக்கு எதிரா நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது எப்படி நடக்கும்? இப்ப ஜாமீன் வாங்க முடியாம போச்சா? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஜாமீன் கிடைச்சிருந்தா ஜானகி அக்காவை கூட்டிட்டுல வந்திருப்பாங்க. அதான் அவங்க காணுமே. அதான் 3 பேரும் மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்கீங்களா? இதுக்குதான் வீட்ல இருக்கவங்க சொல்றத கேட்கணும்னு சொல்றது. என்ன சிரிக்கிறீங்க? என்ன 3 பேருக்கு என்னாச்சு? எதுக்கு இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க? இந்த சர்க்கஸ்ல ஜோக்கரை பார்த்தா தானா சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள உங்களை பார்த்தா எங்களுக்கு தான் சிரிப்பா வருது. என்ன வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு? பணத்துக்காக நீங்க தான் அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. பணம் ஒண்ணும் கிடைக்கல. கிடைக்கலன்னு யார் சொன்னா? அதெல்லாம் பணம் கிடைச்சிருச்சு. பணம் கிடைச்சிருச்சா? ஏய், சும்மா போய் சொல்லாத. ஏய், எங்களை என்ன உன்ன மாதிரி நினைச்சியா வாயிலேயே வடை சொல்றதுக்கு? நாங்க உண்மையத்தான் பேசுவோம். என்ன சொல்றீங்க? ஜானகியை ஜாமீன்ல எடுத்துட்டீங்களா? ஆமாமா, அண்ணிய ஜாமீன்ல வெளியே எடுத்தாச்சு. ஐயோ, கடவுளே, காப்பாத்திட்டேன். சித்தப்பா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தானா, அண்ணிய வெளியில எடுத்தாச்சு. எப்படி? உங்களுக்கு பணம் யார் கொடுத்தா? பணத்தை கொடுக்கல. பணத்தை ஒருத்தர் எடுத்துட்டு வந்து அவரே பணம் கட்டி தங்கச்சியை ஜாமீன்ல எடுத்துட்டாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? மாமாவை எதிர்த்து யார் அப்படி பண்ணா? அவரு ரொம்ப தைரியமானவர் தான். அவரு எப்பவுமே யாருக்குமே பயப்பட மாட்டாரு. நல்லவங்க பக்கம் நிப்பாரு. இன்னைக்கு வந்து நின்னுட்டாரு. ஆமா அண்ணி, இன்னொரு ஆளா இருந்தா கண்டிப்பா இப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அக்காவால மாமா பஞ்சாயத்துல ரொம்பவே அவமானப்பட்டிருக்காரு.
இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அக்காவுக்காக மாமா போயிருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு இல்ல? ஏய், நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? வாய மூடு. அண்ணா, கடைசி நேரத்துல பணம் கிடைக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோண்ணே. ஆனா கரெக்டான டைம்ல நீங்க வந்து ஜாமீன் எடுத்துட்டீங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சிவா, இதை நான் ஜானகிக்காக பண்ணல. என் பொண்ணு சொன்னா. அதை விட நீங்க எல்லாரும் வேற சொன்னீங்க. இதுக்காக தான் நான் ஜானகியை போய் கூட்டு வந்தேன். மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் இல்ல.